தமிழ்நாட்டில் இனி எல்லோரும் ஹிந்தி படிக்க வேண்டும். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த புதிய ஆட்சிக்கு அழுத்தம். திமுக எதிர்த்த திட்டத்தில் என்ன முடிவெடுப்பார் விஜய்? அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கல்வி அமைச்சகம் மீண்டும் கடிதம் எழுதியிருக்கின்றது. இந்த திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுமாறு அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ என்பது நாடு முழுவதும் உள்ள 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தும் திட்டமாகும். தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம், ஆய்வகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டுடன் கூடிய தரமான கல்வியை வழங்க இந்த திட்டம் வழிவகுக்கின்றது. இந்த திட்டத்திற்கான பணத்தில் 60 விழுக்காடு மத்திய அரசும் 40 விழுக்காடு மாநில அரசும் வழங்கும். பெரும்பாலான மாநிலங்கள் இதில் இணைந்துவிட்ட நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் முந்தைய அரசுகளின் கொள்கைகள் காரணமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. தமிழ்நாட்டில் முந்தைய திமுக தலைமையிலான அரசு ஹிந்தி திணிப்பு, குலக்கல்வி முறை, மாநில உரிமை கலாச்சாரம் என பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தயக்கம் காட்டி வந்தது. இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் தற்போதைய மடல் மீது மேற்கு வங்கத்தில் உள்ள புதிய பாஜக அரசு இசைவாகவே முடிவெடுக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உள்ள தவிக அரசு PM ஸ்ரீ திட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறது என பல்வேறு தரப்பிலும் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது.